ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத் அந்த மகாத்மா காந்தி எழுதினா ஆட்டோபயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ஆட்டோபயோகிராஃபினா அவங்கள பற்றி அவங்களே எழுதுறது ஒரு சுயசரிதை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம மகாத்மா காந்தியோடைய ஆட்டோபயோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இப்போ ஃபுல் நேம் மகாத்மா காந்தியோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து எம்கே காந்தின்னு சொல்லுவாங்க. இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2, 1869 பிறந்திருக்காரு. இந்தியாவில் குஜராத்தில் இருக்கிற போர்பந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் எப்போ இறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30, 1948 இவர் இறந்திருக்காரு. இவருடைய ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாயர், ஃப்ரீடம் ஃபைட்டர், சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் ரைட்டர். இவர் வந்து ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு, ஒரு வக்கீலாகவும் இருந்திருக்காரு, சுதந்திர போராட்ட தியாகியாகவும் இருந்திருக்காரு, ஒரு சமூகத்தில் ஒரு ஒர்க் பண்ணும் நபராகவும் இருந்திருக்காரு இந்த எம்கே காந்தி. இப்போ வந்து இவர் என்னவா அறியப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய நாட்டுக்கு இவர் தான் ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய இந்த அமௌண்ட் மணி இந்த காயின்ஸ்லலாம் இவர் ஃபோட்டோஸ் தான் இருக்கும், பணத்துலலாம் இவர் ஃபோட்டோ இருக்கும். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அழைக்கிறாங்க. இந்தியாவோட ஃபாதர் யாருன்னு கேட்டால் நம்ம காந்தி தான் நம்ம சொல்லுவோம். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், ஹிந்து ஸ்வராஜ், காந்தி பிலீவ்டு இன் ட்ரூத், சத்யா, நான் வைலன்ஸ், அஹிம்சா, செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் சிம்பிளிசிட்டி. அதாவது இந்த காந்தி என்ன நம்புகிறாருன்னா ஒரு உண்மை சத்யா, அது வந்து ஒரு உண்மைத்தன்மையே போதும், நான் வைலன்ஸ், ஒரு யாரையும் எதிர்க்காமல் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாமல் ஆயுதங்களையே கையில் எடுக்காமல் ஒரு ஒழுக்கத்தோட கம்முனே இருந்திருக்காரு இந்த மகாத்மா காந்தி. இப்போ இந்த மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத்தோட சம்மரி நம்ம பார்த்துடலாம். அதாவது இது வந்து எப்படின்னா மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் இதில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத்தில். இதில் வந்து காந்தியோடைய ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து காந்தியோட ஸ்கூல் லைஃப் வந்து இவர் வந்து ஒரு சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து மேரேஜ் நடந்தது. ஸோ ஒரு 1 இயர் வந்து இவர் வந்து ஒரு சேடாக இன்ஆக்டிவாக தான் இந்த ஸ்கூல்ஸ்லாம் இருந்திருக்காரு, ஸ்கூல் காலேஜஸில் இருந்திருக்காரு. தென் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு வைஷ்ணவா ஃபாதர்ஸோடைய சன்னுன்றதுனால இவர் வந்து கண்டிப்பாக சான்ஸ்கிரிட் படித்தே ஆகணும். பட் வந்து இவர் சான்ஸ்கிரிட்டில் படிக்காமல் போய் பெர்ஷியன் கிளாஸில் வந்து உட்காந்துப்பார். அந்த லாங்குவேஜில் வந்து இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. பட் ஸோ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் நீ கண்டிப்பாக சான்ஸ்கிரிட் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவரை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் இவர் வந்து முழுக்க வைலன்ஸுக்கு எதிரானவர். இவர் வந்து அகிம்சை, ரொம்ப அமைதியான அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவர். இப்போ வந்து நம்ம இதோட சம்மரி பாருங்கள். த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மகாத்மா காந்தி. இந்த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரூத் அப்படின்றது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி, ஒரு சுயசரிதை. யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடது. இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா காந்தி ஷேர்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் லைஃப் ஃப்ரம் சைல்டுஹுட் டு இயர்ஸ் த சவுத் ஆஃப்ரிக்கா. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இவரோட சைல்டுஹுட் எப்படி இருந்திருக்கு, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, சிறு வயதுலேருந்து அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி வாழ்ந்தார், என்ன பண்ணார், அதுலேருந்து எல்லாமே கவர் பண்ணுறது தான் இந்த ஆட்டோபயோகிராஃபி. ரேதர் தென் தி சிம்பிளி டிஸ்கிரைபிங் ஈவெண்ட்ஸ், he explains how he consistently experimented with truth. இவர் எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு உண்மைக்காக எப்படி போராடினாருன்றதை வந்து அவருடைய சிறு வயதுலேருந்து இறுதி காலம் வரையும் இந்த புக்கு வந்து கவர் பண்ணுது. அவர் எவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு செல்ஃப் கண்ட்ரோலராக இருந்திருக்காரு, ஒரு வெஜிடேரியனிசமில் எப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு நான் வைலன்ஸை, ஒரு அகிம்சாயை எப்படி எந்த ஒரு வம்புக்கும் போகாமல் எப்படி பொறுமையை காத்திருக்காரு, அதை பற்றி எல்லாமே இந்த புக்கில் வந்து அவர் எழுதியிருக்காரு. He openly admits his mistakes and shows how he learned from them. இவர் வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறாரு, அவரோட தவறுகள்லேருந்து எப்படி தவறுகளை ஒத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றது வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காரு. த புக் ஹைலைட்ஸ் தட் சக்ஸஸ் கம்ஸ் த்ரூ மாரல் கரேஜ். இந்த புக்கில் என்ன சொல்கிறார், வெற்றி எதுலேருந்து வருதுன்னா ஒரு மாரல் கரேஜிலேருந்து தான் வெற்றி வருது அப்படின்னு சொல்கிறார். ஒரு சுய ஒழுக்கத்திலேருந்து வருது. அண்ட் கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளை எந்த அளவுக்கு கற்றுக்குறோமோ அதுலேருந்து தான் சக்ஸஸ் வருது. ஃபஸ்ட்டு நம்ம மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதிலேருந்து நம்ம ஒரு ஒழுக்கத்தை பின்பற்றி அதிலேருந்து எப்படி ஒரு டே டு டே நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறோம், அதுலேருந்து தான் ஒரு சக்ஸஸ் வருது அப்படின்னு எம்கே காந்தி வந்து சொல்கிறாரு. காந்தி பிலீவ்டு தட் ட்ரூத் அண்ட் நான் வைலன்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் பர்சன் கேன் போசஸ். அதாவது காந்தி என்ன நம்புகிறாருன்னா ஒரு உண்மைத்தன்மை, ட்ரூத், ஒரு உண்மை வந்து எப்படி ஒரு நான் வைலன்ஸ், எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாமல், ஒரு கத்தி துப்பாக்கியெல்லாம் கையில் எடுக்காமல்
உண்மையாக இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்புகிறாரு. இல்லை ஒவ்வொரு நபருக்குமே உண்மையுடன் ஒரு அகிம்சா, ஒரு கத்தி துப்பாக்கி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு நபருக்கு ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபியில். இப்போது இதோட மெயின் தீம் என்னென்னு பார்த்துடலாம். மெயின் தீம் ட்ரூத் சத்யா, நான் வைலன்ஸ் அகிம்சா, செல்ஃப் டிசிப்ளின், சிம்பிளிசிட்டி, மாரல் கரேஜ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் தான் இந்த மை எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரூத்தோடைய தீம்ஸு, மாரல் தீம்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இதோடைய கன்க்ளூஷன் பார்த்துலாம். த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் இஸ் மோர் தென் அன் ஆட்டோபயோகிராஃபி. இட் இஸ் அ கைட் டு லிவிங் ஆன் ஹானஸ்ட். அதாவது இந்த ஸ்டோரி மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ட்ரூத் அப்படின்றது ஒரு ஒரு ஆட்டோபயோகிராஃபி. அது வந்து என்ன நமக்கு பாடம் எடுக்குதுன்னா, ஒரு உயிர் வாழ்கிறது வந்து ஒரு நேர்மையோட உயிர் வாழணும், சுய ஒழுக்கத்தோட உயிர் வாழணும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறார் காந்தி. இதில் வந்து காந்தி வந்து ரீடர்ஸை வந்து பாராட்டுறாரு. இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து ஒரு தெளிவான டிசிஷன் எடுத்து நீங்கள் வந்து கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. ஃபாலோ த பாத் ஆஃப் ட்ரூத், உண்மையின் வழியில் செல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒரு ஹியூமனிட்டியோடைய ஒரு போராடணும் அப்படின்னு சொல்லுவார். த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் இஸ் மோர் தென் ஆன் ஆட்டோபயோகிராஃபி. இட் இஸ் அ கைட் ஃபார் லிவிங் அண்ட் ஹானஸ்ட், டிசிப்ளின் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப். Gandhi encourages readers to learn from their mistakes, follow the path of truth and serve humanity with compassion. தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதலாம். இது மாதிரி சமரிஸ் வேணாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எழுதலாம். தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஓகே, இதேமாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.